பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு ஆசீர்வாதமான நாளுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் பிரதர், நல்லவர் சிஸ்டர். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் அதனுடைய 14 வசனம். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். தேவ பிள்ளைகளே, உலகம் ஒரு நாள் நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. உலக மனிதர்கள் ஒரு நாள் நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. உலக வாழ்க்கை ஒரு நாள் நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. உலகத்தில் பார்க்கிற ஒரு காரியம் நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது. கர்த்தர் ஒருவர் மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்த முடியும். ஏனென்றால் அவர் சகலத்தையும் தம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறவர். நன்மை அவரிடத்தில் இருக்கிறது, சுகம் அவரிடத்தில் இருக்கிறது, விடுதலை அவரிடத்தில் இருக்கிறது, இரக்கம் அவரிடத்தில் இருக்கிறது, காருண்யம் அவரிடத்தில் இருக்கிறது, கிருபை அவரிடத்தில் இருக்கிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற சகலவற்றையும் அவர் தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். ஆகவே அவர் சொல்றார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். நீங்க கர்த்தர்கிட்ட வாங்க, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க, அவருடைய ஜனங்கள் என்று அறிக்கையிடுங்க. நான் ஆண்டவரே, நீர் என்னுடைய தகப்பன், நான் உங்களுடைய பிள்ளை என்று நீங்கள் அறிக்கை விடுங்க. கர்த்தர் உங்களை திருப்தி ஆக்குவார். எல்லாவற்றிலும் உங்களை திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? நல்ல ஆண்டவரே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரும் திருப்தியான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவரையும் நீங்க திருப்திப்படுத்துங்கப்பா. எந்தெந்த காரியம் ஆண்டவரை திருப்தி இல்லாம இருக்கிறதோ அதுல என் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுப்புங்கப்பா. ஒரு திருப்தியாய் வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜீசஸ்.